சயின்ஸில் pH அளவுகோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். pH அளவுகோல்ங்கிறது ஒரு கரைசலில் இருக்க ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடு. pHங்கிறதுல P என்பது பொட்டன்ஷ் அப்படிங்கிற ஜெர்மானிய சொல்லை குறிக்கும். இதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா பவர். இதை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த எஸ்பிஎல் சாரன்சன் அப்படிங்கிறவரால் 1909ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த pH அப்படிங்கிற குறியீட்டை. pH அளவீடுங்கிறதுல நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0லேருந்து 14 வரை இருக்கும். அந்த எண்கள் எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு கரைசல் வந்து காரமா அமிலமா அல்லது நடுநிலைத்தன்மைதா அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடிய அளவீடு தான் pH அளவீடு. அமிலங்களோட pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். அமிலத்தோட pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். 7ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காரம். pHோட வேல்யூ 7ஐ விட அதிகமாக இருந்தால் அது வந்து காரம். pHோட வேல்யூ கரெக்டாக 7 இருந்தது அப்படின்னா அது வந்து நடுநிலைத்தன்மை. pHோட வேல்யூ 7 இருந்ததுன்னா நடுநிலை கரைசல். pH வேல்யூவை வந்து ஹைட்ரஜன் அயனி செறிவோட 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையா அதோட எதிர்மதிப்பு அப்படின்றாங்க. pH -log base 10 H+. ஸோ சில பொருட்களோட pH வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. HClோட pH வேல்யூ 0. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட pH வேல்யூ 0. வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் அதோட வேல்யூ வந்து 1. வயிறு நம்மளுக்கு 1 தான் இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எலுமிச்சைச்சாறு 2, எலுமிச்சையை 2ஆக கட் பண்ணணும். வினிகர் அசிட்டிக் ஆசிட்டோட pH வேல்யூ 3. ஆரஞ்சு பழம் 3.5. ஆரஞ்சு பழம் 3.5. சோடா நீர் அல்லது திராட்சை இதோட pH வேல்யூ 4. புளித்த பாலோட pH வேல்யூ 4.5. இதே இது தூய பாலாக இருந்தால் 5. புளித்த பால்னா 4.5, தூய பால்னா அதோட pH வேல்யூ 5. மனிதனோட உமிழ்நீரோட pH மதிப்பு 6லேருந்து 8 வரை இருக்கும். தூய நீருக்கு 7. pH வேல்யூ 7ஆக இருந்தால் என்னன்னு சொன்னோம், அது வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. தக்காளி சாரோட pH வேல்யூ 4.2. காஃபிக்கு வந்து 5.6. காஃபியோட pH வேல்யூ 5.6. இது வந்து பொதுவான அமிலம் நம்ம பார்த்தது. இப்போ வந்து பொதுவான காரங்களோட pH வேல்யூ. ரத்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அதோட pH வேல்யூ 7.4. 7ஐ விட அதிகமாக இருந்தாலே அதெல்லாமே என்னன்னு சொன்னோம், காரங்கள் சொன்னோம். ரத்த பிளாஸ்மா 7.4. முட்டையோட வெள்ளைக்கரு 8. கடல் நீருக்கும் 8, முட்டை வெள்ளைக்கருக்கும் pH வேல்யூ 8. சமையல் சோடாவுக்கு pH வேல்யூ 9. சமையல் சோடா 9. அமில நீக்கி 10. அமில நீக்கிக்கு 10. அமோனியா நீர் 11. சுண்ணாம்பு நீர் 12. அமோனியா நீர் 11, சுண்ணாம்பு நீர் 12. வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13. வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13. எரிசோடா 4% அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. காரம் தான், OH வந்தாலே காரம் தான். அதோட pH வேல்யூ 14. மெக்னீஷியா பால்மத்தில் இருக்கிற pH வேல்யூ 10. ஏற்கனவே 10 வந்து அமில நீக்கிக்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து மெக்னீசியம் பால்மத்துக்கும் பார்க்குறோம் 10. ஸோ இதெல்லாம் வந்து pH வேல்யூ எதுக்கு அப்படின்னா பொதுவான அமிலம் மற்றும் காரங்களுக்குரிய pH வேல்யூ பார்த்தோம்.